அனைவருக்கும் வணக்கம். நான் தைத்தியங்கள் நிறுவனத்திலிருந்து முத்துலட்சுமி பேசுறேன். இன்னைக்கு வந்து வரகரிசி இதுல வந்து நான் சோறா ஆக்கியிருக்கேன். அதாவது கஞ்சா ரெடி பண்ணுவேன். சில நேரம் தண்ணி அளவா வச்சதுனால கெட்டியா இருக்குது. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து புளிக்குழம்பு வச்சிருக்கேன், காரக்குழம்பு. அடுத்து ஊறுகாய் எடுத்துக்கிடுவேன், நான் தொட்டுக்கிடுவேன். இது வந்து மில்லட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மோர் ஊற்றி சாப்பிடணும். ஏன்னா இதெல்லாம் புன்சை நிலங்களில் விளையிற பொருட்கள். அதனால மோர் கலந்து சாப்பிட்டாதான் அதுக்கு ஈக்குவல் ஆகும், உடம்புக்கு நல்லா இருக்கும். அதனால அதுக்கு மோர் எடுத்துக்கிடுவேன். அடுத்து வந்து இந்த வாரத்துல இன்னும் 2-3 நாளைக்கு இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி ஏதாவது ஒரு அரிசி எடுத்துக்கிடுவேன். இந்த அளவு தாங்க டெய்லி எங்களுக்கு வந்து இந்த அளவு தான் நாங்க வந்து சமைக்கிறதுக்கு. இது 2 பேருக்கும் போதும். இந்த அளவு போட்டு தண்ணி இதை விட 4 மடங்கு 5 மடங்கு தண்ணி வைப்பேன். அதுல வெந்து கஞ்சி மாதிரி இருக்கும். அதுக்கு தேங்காய் துவையலோ இல்ல ஒரு குழம்போ இல்ல ஊறுகாயோ தொட்டுக்கிடுவோம், நல்லா இருக்கும். அதாவது இதெல்லாம் வந்து சாப்பிட முன்னாடி எனக்கு வந்து மாடிப்படி ஏற முடியாது, ஏதாவது வெயிட் தூக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டேன். உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சி மோசமான நிலைமையில இருந்தேன், சக்தியே இல்லாம இருந்தேன். இப்ப இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நல்லா மாடிப்படி ஏறுறேன், எல்லா வேலைகளையும் செய்யறேன், நல்ல தெம்பா இருக்கிறேன். அதனால எல்லாருமே பாரம்பரிய அரிசிகளை வாங்கி சாப்பிட்டு உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க.